ஸோ ஐபிஎல் 2026 ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் எந்தெந்த அணிகள் விட்டு வெளியே போகணுன்ற முடிவு எடுத்திருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய கேகேஆரின் ஹெட் கோச்சாக இருக்கக்கூடிய சந்திரகாந்த் பண்டிட் அவர்கள் நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ காரணம் என்ன அப்படின்னா சந்திரகாந்த் பண்டிட் வந்துட்டு போதுங்க என்னத்துக்கு கப்ப கப்பா அடிச்சு கொடுத்தாச்சு 2026 அப்பயே மரியாதையா போயிருக்கணும். இந்த பையன் கௌதம் கம்பீர் ரொம்ப தெளிவா முடிவு எடுத்தான். நான் தான் முட்டா பைய மாதிரி இவங்க கூட இருந்துட்டேன். போதுங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் பத்தி எல்லாம் பேசாம தலைவன் கிளம்பி போயிட்டே இருக்கிறான். அப்புறம் சந்திரகாந்த் பண்டிட் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய கேகேஆர் அணி வந்து 2024 வந்து கப்படிக்க வச்சாரு. போன வருஷம் துரதிருஷ்டவசமா 8வது இடத்துக்கு போயிட்டாங்க. கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்தவங்க ஒன்னும் சொல்ல முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட் கோச் ஆஃப் மத்திய பிரதேசா இருந்தார். டொமஸ்டிக் சக்சஸ் கொடுத்துட்டு இருந்தாரு, சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப கேகேஆரோட இந்த 3 சீசன் இருந்திருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட இவருடைய இந்த இதுல இந்த 2024 வந்து அடிச்ச அந்த கப்புங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்திரகாந்த் பண்டிட் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது கேகேஆர் இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா சந்திரகாந்த் பண்டிட் has decided to explore new opportunities. அடுத்து வேற வேற விஷயங்களை பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஹெட் கோச்சாக இஸ் நாட் கோயிங் டு கண்டினியூ அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பிரான்ச்சைசி அவங்களுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல. அது மட்டும் இல்லாம அவருக்கு தேங்க்யூ சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா, நீங்க கப்படிக்க உதவுனீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, உங்களுடைய ஐயோ கடவுளே புண்ணியமா போவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை போடுவாங்கல்ல, அந்த மாதிரியும் போட்டு அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜூலை மாதம் இறுதியில் நடந்த ஒரு விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்.